அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் இளநிலா நிலாஸ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஆஃப் எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். டாக்டர், என் குழந்தை நல்லா படிச்சிருக்கான், நல்ல மதிப்பெண் வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கான், ஆனால் அவன் எக்ஸாம்னு பேரை கேட்டாலே அவனுக்கு ஒரு விதமான பயம் பதற்றம் வருது. எக்ஸாம் டேட்டு வந்தோடனே இல்லை நான் எக்ஸாமுக்கெலாம் போக மாட்டேங்கிற சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு பய உணர்வு வருது. அவங்களுக்கான பதிவு தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயம் பதற்றம் எதனால வருது, அதற்கு மலர் மருத்துவம் எந்த வகையில பயன்படுதுங்கிறத பதிவு தான் இது. பொதுவாகவே எக்ஸாம்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வகையான பயம் வருது அது நார்மலான விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு பய உணர்வு நார்மலாக இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பயமே அளவுக்கு அதிகமாக போய் ரொம்ப அழுகையோ இல்லை பதற்றமான சூழ்நிலையோ உருவாகக்கூடாது. அதை பற்றிய வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த அளவுக்கு அதிகமான ஒரு பயம் பதற்றம் குழந்தைகிடையே உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அது என்ன இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறோம், அது எக்ஸாம் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு செயல் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம நல்ல வகையில் பெர்ஃபார்ம் பண்ணுவோமா, நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது எதுக்காக வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத நிலையில தான் இது வருது. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்காக இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையுது அப்படின்னா, இப்போ சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இல்லை டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணுவாங்க நீ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ என்னை விட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன்னு ஒரு கம்பேரிசன் வரும். அந்த மாதிரி சூழ்நிலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி நம்ம பல சிந்தனைகள் அவங்க மனசில் ஒரு ஓவர் திங்கிங் வரும். நம்ம நல்லா பண்ணுவோமா, எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவோமா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட கம்ப்ளீட் பண்ணுவோமா, நம்ம நல்ல மதிப்பெண் வாங்குவோமா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பெருமை வாங்கி தருவோமா, அந்த மாதிரி அவங்களுக்கு தாட்ஸ் அதிகமாக போகிறப்ப, அந்த எண்ணங்களின் அலவசி அதிக அளவுக்கு போகிறப்ப அவங்களுக்கு ஒரு பயம் பதற்றம் வரும். அதை பற்றியே தாட்ஸ் அவங்களுக்கு மனதளவில் போயிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம சரியாக அதை பண்ணலைன்னா என்ன ஆகும், ஃபியூச்சரை நினச்சி ஒரு பயம் உணர்வு வரப்போ தான் இந்த அளவுக்கு அதிகமான ஒரு பதற்ற நிலை உருவாகுது. அதுக்கு தான் இந்த ஆங்ஸைட்டி பதற்றம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா குழந்தைங்களுக்கும் இது வரது இயல்பு, பட் அளவுக்கு அதிகமாக நம்ம போகிறப்ப தான் அது கருத்தில் கொள்ளணும். ஏன்னா அதை நம்ம இல்லை பேரண்ட்ஸ் ஓகே ஏதாச்சும் நான் உனக்கு வாங்கி தரேன், நீ எக்ஸாம் நல்லபடியாக பண்ணால் உனக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன், அப்போதைக்கு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் காண்றது அதுக்கு தீர்வு கிடையாது. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ நம்ம நிரந்தர தீர்வு காணாதான் அந்த குழந்தை ஒரு தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த தேர்வு மதிப்பெண் கம்மியாக எடுத்திருந்தாலோ இல்லை அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாங்களோ அவங்க மன ரீதியாக அதுக்காக தயாராகும். இதற்கான தீர்வு தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதில் மலர் மருத்துவத்தின் பங்கை பற்றி பார்க்க போகிறோம். மலர் மருத்துவம் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் நிறைய வகையான மலர் மருத்துவங்கள் இருக்குது. அது முக்கியமாக இப்போ பயத்தை போக்கக்கூடிய ஒரு சில வகையான மருந்துகளை பார்ப்போம். இதில் மிமுலஸ்ங்கிற ஒரு வகை மலர் மருத்துவம் அதிக பயம் உண்டாவதை தவிர்க்கும். சில குழந்தைங்க இப்போ நாளைக்கு எக்ஸாம் வருது அப்படின்னு இன்னைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட நான் எக்ஸாம்க்குலாம் போக மாட்டேன், நாளைக்கு போய் நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பயத்தை போக்குவது மிமுலஸ்ங்கிற ஒரு மலர் மருத்துவம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சில குழந்தைங்க படிச்சிருப்பாங்க, ஆனால் தன்னோட பேரண்ட்ஸ் திட்டுவாங்களோ, நல்லபடியாக செய்யலைன்னா திட்டுவாங்களோ அப்படின்னு அந்த பயத்தை மனசில் நினச்சிட்டு எக்ஸாம்ஸ்க்கு போக பயப்படுவாங்க. அவங்களுக்கான மெடிசன் ஒயிட் செஸ்னட், அந்த மலர் மருத்துவம் நல்லாவே யூஸ் ஆகும். சில குழந்தைங்க நல்லா எக்ஸாம்ஸ்க்கு படிப்பாங்க, ஆனால் படிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் படிப்பாங்க. ஒரு புக்ஸ் எடுத்தாலே ஒரு நிதானமாக எடுத்து அவங்க செயல்பட மாட்டாங்க. அவசரமாக படிக்கிறது, என்னமோ படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் அந்த வினாத்தாளை பார்த்தானே அவங்க அவசரமாக ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, ஒரு பொறுமையாக ஒரு கொஷின்ஸை ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு அவசரமாக அந்த கொஷின்ஸை ரீட் பண்ணி சரியாக அந்த விடை எழுதாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இம்பேஷன்ஸுங்கிற ஒரு மலர் மருத்துவம் நல்லா பயன்படும். மேற்கொண்டு சில குழந்தைங்க படிக்கிறப்பே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க, புக் எடுத்து விட்டு படிப்பாங்க, ஆனால் ப்ரெசண்ட்டாக ஒரு மைண்டை ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸில் வச்சுக்காம நாளைக்கு எப்படி இருக்கும், நம்ம எக்ஸாம்ஸ் நாளைக்கு எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சா நம்மளுக்கு ரிசல்ட் நல்ல காலேஜ் கிடைக்குமா, வேறு நல்ல வேறு எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியுமா அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டு ஃபோக்கஸ்டாக ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிளிமாட்டிஸ்ங்கிற மலர் மருத்துவம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும்.
ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதில் ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த கொஷின்ஸ் அவங்க சரியாக ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து வர எக்ஸாம்ஸில் வந்து அதே கொஷின்ஸ் வந்திருக்கும், அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடுவாங்க, ஒரு அதிர்ச்சியூட்டும் நிலை அவங்களுக்கு வந்துடும். ஐயோ அதே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களே, நம்மளால சரியாக திருப்பி எழுத முடியுமா, அந்த ஒரு அதிர்ச்சியில் ஷாக்கில் அப்படியே கொஷின்ஸ் ஆன்சர் எழுதாமே அப்படி கொஷின் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த ஷாக்லேருந்து அவங்களுக்கு வெளிவரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹெம்னு ஒரு மலர் மருத்துவம் இருக்குது, அதை அழகாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களோட பயம் மற்றும் பதற்றமான சூழ்நிலையிலேருந்து அவங்க வெளிவரலாம். இது எக்ஸாம்ஸ்க்கு எழுதுகிற வந்து ஒரு மந்த்துக்கு முன்னாடியே வந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தா ஒரு 10 to 15 டேஸ்லேருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பயத்துலேருந்து வெளிவரக்கூடிய இதை நம்ம அழகாக பார்க்கலாம். ஏன்னா இந்த மலர் மருத்துவம் எல்லாமே வந்து ஒரு மனம் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எமோஷ்னலாக எப்படி டேக்கிள் பண்ணுறங்கிற இதுலேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த மலர் மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எனவே வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அவங்க போக்கில் விடுங்க. நம்ம குழந்தைங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி நீ எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதணும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்க போக்கில் விடுங்க, அவங்க நல்லாவே எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வருவாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பய உணர்வு இருக்குது, அதை நம்ம வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை அணுகி மலர் மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் தீர்வு காணலாம். அழகாகவே உங்களுக்கு வந்து இந்த எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி கொடுக்கும் இது. மேலும் குழந்தைங்களுக்கு வந்து தேர்வை நல்லபடியாக எழுதுங்க, ஒரு பயம் பதற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எழுதுங்க, ஹாப்பியாக எழுதுங்க. அனைத்து குழந்தைங்களுக்கும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.